இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். முக்கிய கிரக நிலைகள். 2026 பிப்ரவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் செயல்பாட்டை அதிகரிக்கும். சூரியன், உங்கள் ராசி அதிபதி, மாதத் தொடக்கத்தில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்வதால் வேலை, ஒப்பந்தங்கள், திருமணம் மற்றும் பொது தொடர்புகள் முக்கியத்துவம் பெறும். குரு ரிஷப ராசியில் இருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் வளர்ச்சி, பொறுப்பு மற்றும் உயர்வு வாய்ப்புகளை உருவாக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் மறைமுக சிந்தனைகள், கடன், வரி, காப்பீடு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ராகு கேது நிலை குடும்பம் மற்றும் வெறிப்பட்ட வாழ்க்கை சமநிலையை சோதிக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை அதிக பொறுப்புடனும் முதிர்ச்சியுடனும் செயல்பட வைக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் மனநிலை சற்று தீவிரமாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். என்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வலுப்பெறும். இதனால் சில நேரங்களில் ஏமாற்றம் அல்லது கோபம் ஏற்படலாம். ஆனால் இந்த காலம் உங்களை உள்நோக்கி வளரச் செய்யும். பிறரின் பாராட்டை மட்டுமே எதிர்பார்க்காமல் உங்களின் உண்மையான மதிப்பை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பொறுமை, பணிவு, கேட்கும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வது நல்லது. தியானம், யோகா அல்லது தனியாக அமைதியான நேரம் செலவிடுதல் மனத்தெளிவை தரும். இந்த மாதம் உங்கள் ஈகோவை கட்டுப்படுத்தினால் மன அமைதியும் வளர்ச்சியும் இரட்டிப்பாகும். தொழில் மற்றும் வேலை. பிப்ரவரி 2026இல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முக்கியமான மாதமாக இருக்கும். வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்களிடம் பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். இதனால் அழுத்தம் இருந்தாலும் உங்கள் தலைமை திறன் வெளிப்படும். புதிய திட்டங்கள், குழு நிர்வாகம், ஆலோசனை போன்ற பணிகளில் வெற்றி கிடைக்கும். அரசு, மேலாண்மை, கல்வி, மீடியா, அரசியல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணலாம். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகளை பெறலாம். ஆனால் அவசர முடிவு வேண்டாம். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுடன் உறவை மேம்படுத்த வேண்டும். திட்டமிட்ட உழைப்பு இந்த மாதம் நல்ல பலனை தரும். பணம் மற்றும் நிதிநிலை. பிப்ரவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையானதாக இருக்கும். வருமானம் நிலையாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள், வசதி மேம்பாடு, குழந்தைகள் அல்லது சமூக நிகழ்வுகளுக்காக பணம் செலவாகலாம். குருவின் ஆதரவால் தொழில் சார்ந்த வருமானம் உயர வாய்ப்பு உள்ளது. ஆனால் சனி காரணமாக கடன், வரி, காப்பீடு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இந்த மாதம் பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை அவசியம். பண விஷயங்களில் நடைமுறை சிந்தனையுடன் செயல்பட்டால் மாத இறுதியில் நிம்மதி கிடைக்கும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த பிப்ரவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அழுத்தம் மற்றும் மனப்பதற்றம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். இதயம் சம்பந்தமான கவலைகள், இரத்த அழுத்தம், முதுகு அல்லது எலும்பு தொடர்பான வலி தோன்றலாம். உணவு முறையில் ஒழுங்கு அவசியம். அதிக காரம், எண்ணெய் உணவுகளை குறைப்பது நல்லது. தினசரி நடைப்பயிற்சி, யோகா, பிராணாயாமம் உடல் சக்தியை உயர்த்தும். தூக்கம் குறைந்தால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். பழைய நோய்கள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுக வேண்டும். மன அமைதிதான் இந்த மாதம் ஆரோக்கியத்தின் அடிப்படை. திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. பிப்ரவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் ஈகோ தொடர்பான விஷயங்கள் முக்கியமாகும். கணவன் மனைவி இடையே யார் சரி என்ற மனநிலை பிரச்சனையை உருவாக்கலாம். பொறுமையும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் உறவு வலுப்பெறும். குடும்ப பொறுப்புகள், பெற்றோர் தொடர்பான விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் பேசப்படலாம், குறிப்பாக வேலை அல்லது அந்தஸ்து நல்லவர்களுடன். காதல் உறவுகளில் வெளிப்படையான பேச்சு அவசியம். உங்கள் உணர்ச்சிகளை அடக்காமல் ஆனால் மென்மையாக வெளிப்படுத்தினால் இந்த மாதம் உறவுகளில் நல்ல மாற்றம் வரும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. பிப்ரவரி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் சூரிய பகவானின் அருளை பெறுவது மிகவும் முக்கியம். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து அர்க்யம், அதாவது நீர் அர்ப்பணிப்பது நன்மை தரும். ஓம் சூர்யாய நம மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது தன்னம்பிக்கையும் உடல் சக்தியையும் உயர்த்தும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். சிவன் மற்றும் விஷ்ணு வழிபாடும் நல்ல பலனை தரும்.
கோதுமை, செம்பு, சிவப்பு நிற துணி தானம் செய்வது சூரிய தோஷங்களை குறைக்கும். ஆன்மீக ஒழுங்கு இந்த மாதம் வாழ்க்கையில் தெளிவையும் சக்தியையும் தரும். மொத்த சுருக்கம்: பிப்ரவரி 2026 மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பொறுப்பும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். ஈகோவை கட்டுப்படுத்தி உடல் நலம் மற்றும் உறவுகளில் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அனுபவங்களையும் நிலையான முன்னேற்றத்தையும் வழங்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.